இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த கலிலேயா நாட்டிலே இந்த நாசரேத்துக்கு வடக்கு பகுதியில ஏறத்தாழ 5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கானா ஊர் அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஊர் இருக்குங்க. இந்த கானா ஊரின் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். ஏன்னா அந்த ஊர்ல தான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு இல்லையா? அப்ப இந்த கல்யாணம் நடக்கிற இடங்கள் எல்லாம், திருமணம் நடக்கிற இடங்கள்லாம் இந்த கானா ஊரை நம்ம நினைச்சு பார்ப்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கானா ஊருக்கு போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, எருசலேம் போறோம்னா இந்த கானா ஊர்ல தம்பதிகளாய் போனா மீண்டும் அந்த திருமணத்தை அவங்க ரினிவல் பண்ணுவாங்களாம். அப்போ அங்க போயிட்டு அவங்க மோதிரம் மாத்திக்கிறது, ஜெபிக்கிறது, அப்போ இதெல்லாம் வந்து தங்களோட உடன்படிக்கைகளை வாக்குறுதியை நினைவு கூறுகிற பழக்கம் இருக்கு. அப்போ அவங்க என்ன செய்யறா, இந்த இயேசுவினுடைய சீடரா இருந்த பர்த்லமேயு என்று சொல்லக்கூடியவர், அதாவது நாத்தான் வேல், 2 பேரும் ஒண்ணுதான். இவங்க கானா ஊரை சேர்ந்தவங்க. இப்போ அந்த இடம் பாத்தீங்கன்னா இப்போ கெஃபர் கனான் அப்படின்னு இந்த ஊர் இப்போ அழைக்கப்படுகிறது. அப்போ இங்க பாத்தீங்கன்னா அரபியர்கள், அதாவது இஸ்லாமியர்கள் அதிகமா வாழற ஒரு இடமாக இருக்குதுங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருமணம் அழகாய் சிறப்பாய் நடைபெற்ற திருமறையில பார்க்கிறோம். அதாவது இந்த திருமணம் குறித்து திருமறையில ரொம்ப அழகாய் இந்த கானாவூ திருமணம் இயேசு கிறிஸ்து முதல் அற்புதமாக நாம இதை பார்க்கிறோம். அப்போ இந்த திருமணத்துல ஆண்டவர்களுடைய தாயார் அங்க சொன்னது என்னன்னா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அப்ப இயேசுவின் காலத்துல அந்த 6 கற்சாடிகள் இன்னைக்கும் அது இருக்குதுங்க. அந்த 6 கற்சாடி நிறைய நீர் நிரப்பப்படுது. இயேசு அற்புதம் செய்கிறார். அப்படி என்றால் அவர் சொன்னதை, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் இடத்திலேயே அவங்க தாயார் வந்து நின்ன பொழுது, மகனே இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை ஏற்படுச்சு, என்ன செய்யலாம், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னவர். ஆனா உடனே அந்த அம்மாவுக்கு தெரியும் மகனுக்கு என்ன செய்வார் அப்படின்னு. அதனால பணியாரத்தை பார்த்து சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதெல்லாம் நீங்க செய்யுங்கன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. அப்போ பணியாளரும் ஆண்டவரை சொன்னதை செய்தார்கள், பணிந்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். சொன்னதை செய்ததினாலே அற்புதம் நிகழ்ந்தது. முன்பை விட அற்புதமாய் சுவை மிகுந்த உணவை அவர்கள் பரிமாறினார்கள். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லார் என்றதை நம்ம கேட்போம். ஆண்டவர் சொல்வதை நம்ம கேட்டு நம்ம அதன்படி நம்ம கீழ்ப்படிதலோடு நம்ம செயல்படும் பொழுது நம்ம வாழ்க்கை கூட அற்புதமாய் மாறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லாதபடி கேட்டு நம்ம நடப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த சொல்வதெல்லாம் நாங்கள் கேட்டு செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.